ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் மீனா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துள்ள வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய படிப்பு BA முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒரு திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகே, செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு திருமணமாகி 6 மாதத்துலேயே கணவரை பிரிஞ்சவங்க தாங்க. அப்புறம் விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரலும் இவங்க முதல் வரனை தான் எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. வரக்கூடியவர் ஓரளவு படித்தவராக இருக்கணும், நல்ல ஒரு வேலையில் இருக்கணும், மாதம் ஒரு 15,000 to 20,000 சம்பளத்துலையாவது ஒரு வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்க மாதம் 15,000க்கு மேலே சம்பாதிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பாவும் கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 அக்காங்க. ஸோ அவங்களாம் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இதனால் இவங்களுடைய அப்பா இவங்களுக்கு வீட்டோட மணமகனாக எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. அதனால் ஜாதி எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமானவராக இருக்கணும், திருமணம் ஆனாலும் குழந்தை இல்லாதவராக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரலும் முதல் வரனை எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய அப்பா தன்னோட பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் சீர்சனத்தில் ஓரளவு செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா கௌரி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துள்ள வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியில் தான் வரனை எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய படிப்பு 6ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பூக்கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே இவங்களுடைய கணவர் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. அந்த பொண்ணு அந்த பொண்ணோட இஷ்டத்துக்கே லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டதாகவும், இவங்க நல்லா படிக்க வைக்கலாம்னு நினச்சதாகவும், அதனால் அவங்களுடைய பொண்ணை வேணான்னு இவங்க ஒதுக்கி தள்ளிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க, அது இல்லாமல் ஒரு 1/2 ஏக்கர் நிலம் இருக்குங்க, அதுலேயும் பூந்தோட்டம் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா தனக்கு கடைசி வரலும் நல்ல ஒரு துணையாக இருக்கிறவராக வேணும், வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மணமகளுக்கு அப்பா அம்மான்னு யாரும் இல்லைங்க, உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க. அவர் சும்மா பேச்சுவார்த்தையோடு அவ்வளோதானு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களும் உடனுக்குடனே உங்களுடைய ஃபோனே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியது